குருவே சரணம். தனுராசிக்கு தை மாசத்துல ராசியாதிபதியினுடைய அமைப்பால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆன்மீக பயணங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். பிள்ளைகளால நல்ல அனுகூலமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். சனி சந்திரனுடைய சேரி 3ஆம் இடத்துல இருக்கிறதால சில பேருக்கு கலை ஆர்வங்கள் இருக்கும். கலைத்துறையில் பிரபலமாகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அவங்களோட முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், ஒரு சில பேருக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமா நல்ல லாபகரமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். ராகுவோட அமைப்பால பங்கு சந்தையில லாபம் பார்க்கக்கூடிய யோகமும், வண்டி வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. பேசும்போது அதிக கோபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், குடும்பத்தாரோட அடிக்கடி பிரச்சனைகளும் வாக்குவாதமும் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய தந்தையாருடைய பேச்சு கேட்க மாட்டாங்க. தந்தையார் வழி குடும்பங்களோட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் இருக்கும். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பேச்சை மூலதனமா பிழைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். அரசியல்ல பேச்சாளர்களுக்கு எல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு மாத இறுதியில நல்ல திருமண வாய்ப்பு அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சில பேருக்கு உடல் ரீதியா சில பிரச்சனைகள் ஏற்படும். ஹீட்